டு ஆல். நம்ம இந்த பகுதியில் ரிசல்ட் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட்டாக அவங்க விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க இன்றைக்கி. ஆனால் பாருங்கள், நேற்று சாட்டர்டே உங்களுக்கு ஒர்க்கிங் டே இல்லை, ஆனால் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒர்க்கிங் டே இல்லைனாலும் பரவாயில்ல, ரிசல்ட்டுக்கு வந்துக்கும் ஒர்க்கிங் டே சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு நேற்று ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதுனால உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி சண்டே இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி சண்டேனால ரிசல்ட் வராது அப்படின்ட்டு எதிர்பார்த்து இருக்க நிலையில் விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படி தான் உங்களுக்கு இந்த பதிவில் வந்து நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ரிசல்ட் எதிர்பாருங்க. சண்டேனாலும் ரிசல்ட் வரும், வாய்ப்புகள் இருக்குது, அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, எதிர்பாருங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு விழுப்புரம் மாவட்டத்துக்கு விட்டுட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாருங்கள், இப்போ வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட கூகுளில் வந்து நீங்கள் அதாவது ரிசல்ட்டு வந்து டிஎன் ரிசல்ட்டுன்னு அடித்தாலே, ரேஷன் ஷாப் ரிசல்ட்டுன்னு அடித்தாலே இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இது ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னது தான். உங்களுக்கு நம்ம ஹோம் பேஜில் வந்து நம்ம டிஆர்பி வந்து வெப்சைட்டில் இப்போ உள்ளே போய் பார்த்தனாலே உங்களுக்கு ரிசல்ட் வந்து கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் நார்மலாக பார்க்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிசல்ட்டு காட்டும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹோம் பேஜில் பார்த்தா தான் தெரியும். ஆனால் இதில் வந்து ப்ரைவேட் இதில் வந்து உங்களுக்கு இந்த நான் ஆரம்பத்தில் சொன்னது உங்களுக்கு டிஎன் ரேஷன் ஷாப் ரிசல்ட்டுன்னு அடித்தாலே வந்து கூகுளில் வந்து ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் வந்து ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இதாக ஓப்பன் ஆகும். இது ஆரம்பத்தில் சொன்னது தான் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து கரெக்டாக வந்து அப்டேட் வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படின்ட்டு காட்டுறாங்க. ஸோ அதை பற்றின தகவலை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த எல்லோ கலரில் இருக்கிற இந்த பாருங்கள், புதுக்கோட்டை, விழுப்புரம் இதெல்லாம் வந்து இனிமேல் அப்டேட் பண்ணணும், அதாவது இனிமேல் அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நார்மலாக ப்ளூ கலரில் இருக்கிறது உங்களுக்கு வந்து தருமபுரி, கூடலூர்லாம் வந்து அப்டேட் ஜூன் கொடுத்துருக்காங்க. அதாவது அப்டேட் ஜூன்னா விரைவில் வரக்கூடியது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நான் நல்லா பாருங்கள், இந்த சைடு வந்து அப்டேட் ஜூன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இதில் உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் இந்த மாதிரியான ப்ளூ கொடுத்துட்டு என்ன பண்ணணும், சேல்ஸ்மேனுக்குங்க பெரம்பலூருக்கு. ஸோ பெரம்பலூருக்கு வந்து ப்ளூ கலரில் டார்க் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்டேட் ஜூன் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பெரம்பலூருக்கு வந்து வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து வரும் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பெரம்பலூருக்கு வந்து மாவட்டத்தை எதிர்பார்க்கலாம், எதிர்பாருங்க, வெப்சைட் செக் பண்ணிட்டே இருங்க. ஸோ அடுத்தடுத்து மாவட்டங்கள் எப்போ வரும் அப்படின்ட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த வெப்சைட் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது இப்போ தான் நானே பார்த்தேன். இது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான் இது. ஆனால் பாருங்கள், நம்ம கவர்மெண்ட் பேஜில் தான் வந்து நம்ம எப்போவுமே வந்து வெப்சைட் செக் பண்ணுவோம். ஆனால் பாருங்கள், இதுலேயும் வந்து ஓரளவுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்போ ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி முன்னறிவிப்பு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு சான்ஸ் தான் இது. இந்த வெப்சைட்டை நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிட்டே இருங்க. புதுக்கோட்டை, விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஈரோடு, கன்னியாகுமரி இதெல்லாம் அப்டேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த அரியலூர், சென்னை இதெல்லாம் கோயம்புத்தூர்லாம் கொடுத்துருக்காங்க. கூடலூர், தருமபுரிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்டேட் ஜூன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து இது வந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெரம்பலூருக்கு வந்து அப்டேட் ஜூன் கொடுத்து மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமம் வந்து பெரம்பலூருக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்டங்களுக்கு வந்து எதிர்பார்க்கலாம். மதுரை, திருச்சி, ராமநாதபுரம் இந்த மாதிரி எல்லா மாவட்டங்கள் வந்து வராத மாவட்டங்கள். புதுக்கோட்டைலாம் கேட்டுட்ருக்காங்க. புதுக்கோட்டை வந்து வந்துருச்சு. மேக்ஸிமம் வராத மாவட்டங்கள் வந்து தேனி, திருவாரூர்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து வெப்சைட் செக் பண்ணிட்டு இருங்க. ஸோ இந்த அறிவிப்பு வந்து எப்போலாம் வரலாம், என்னென்ன தகவல் கிடைக்கும் உடனுக்குடன் ஷேர் பண்ணுறேன், நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி மார்க் அதிகமாக எடுத்திருக்கேன், இப்போ கூட பார்த்தேன் மார்க் அதிகமாக எடுத்திருக்கேன், நான் வந்து செலக்ட் ஆகலை அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஏற்கனவே சொன்னது தான், உங்களுக்கு போட்டிகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படியுமே ஆட்கள் வந்து நிராகரிப்பாங்க. ஸோ எந்த வழியிலனாலும் சரி, அது அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் பதியலை, அதில் இன்டர்வியூ சரியாக பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கும். ஸோ வந்து இந்த ஜாப் மட்டும் கிடையாது, மற்ற ஏதாவது ஜாப் இருந்தாலும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வேறு ஜாப்புக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்ன அப்டேட் வருதோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு எந்த அமௌண்ட் வருதுன்னு கண்டிப்பாக அப்டேட் தெரியப்படுத்துகிறேன். நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.